ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்க லைட் ஸ்வீப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லேயர் ஒரு ஜேபிஜி ஃபைல் தான். இதை இன்னும் நம்ம பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணல. அதை நம்ம செய்கிறதுக்கு நம்ம இப்போ கீயிங் பண்ணணும். அந்த கீயிங்க்கு நம்ம கலர் கீயை கிளிக் பண்ணணும். கலர் கீயை கொண்டு வந்துட்ட பின்னாடி அந்த ஐ ட்ராப்பரை கிளிக் பண்ணி அந்த பிளாக் கலரில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த டாலரன்ஸை மட்டும் 225 மாற்றிக்கோங்க. இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஒரு பிஎன்ஜி கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சிசி லைட் ஸ்வீப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். இதை கொண்டு அதேமாதிரி ட்ராக் பண்ண போகிறேன். ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்ட பின்னாடி எனக்கு இந்த மாதிரி ஒரு வந்துடும். அதே மாதிரி இப்போ சாலிடை கிளிக் பண்ணிட்டு இது நான் பிளாக்கில் கொண்டு வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு சாலிட் வந்துடும். இதை அந்த பிஎன்ஜிக்கு அடுத்ததாக கொண்டு வச்சுருங்க. இப்போ அதோட பொசிஷனை கொஞ்சம் மாற்றிக்கலாம். இந்த ஆங்கர் பென் வச்சு நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும் அந்த பொசிஷனை. அதே மாதிரி நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அந்த இன்டென்சிட்டியை நம்மளால் குறைச்சிட்டு அதோட பிளெண்டிங் போர்டை மாற்றும் போது நமக்கு ஒரு நைஸ் டிசைன் ஒன்று கிடைக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்று கிளிக் பண்ணிட்ட பின்னாடி இப்போ பார்த்தோன்னா நமக்கு லைட் ஸ்வீப் பண்ணும். நம்ம இப்போ இந்த மாதிரி செய்ய போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நான் பிளான் பண்ணியிருக்கிறது வேறு. ஸ்வீப் இன்டென்சிட்டியை கம்மி பண்ணிட்ட பின்னாடி நமக்கு இந்த மாதிரி ஒரு எலிகேண்ட்டான ஒரு லுக்கு கிடைக்கும். இதை வச்சு தான் இப்போ நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக நம்ம இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் செய்ய போகிறோம். என்னோடய வித்தை இன்னும் கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த அளவுக்கு வேணாம். இப்போ நான் எட்ஜ் திக்னஸோட கீ ஃப்ரேமையும் டைரெக்ஷனோட கீ ஃப்ரேமையும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பின்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு இப்போ கொஞ்சம் எட்ஜ் திக்னஸ் அதிகப்படுத்திட்டு அதே மாதிரி அந்த ரொட்டேஷனும் கொஞ்சம் நம்ம ஃபர்தராக கொண்டு போய்க்கலாம். கொண்டு போயிட்டோன்னா நம்மளோட அனிமேட் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறனால நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி இன்னும் பக்கத்தில் கொண்டு வரலாம். கொண்டு வந்தோன்னா நமக்கு இன்னும் அந்த ஸ்பீடை கரெக்டாக மெயின்டைன் ஆகும். பார்க்கலாம். இப்போ ஈஸ் பண்ணிட்டோம். F9 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸ் ஆகும். இப்போ நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ட்ரான்சிஷன் வந்துருக்கு. இந்த அனிமேட் கரெக்டாக ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறதுனால நம்ம இன்னும் பக்கத்தில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோன்னா கிராஃப் எடிட்டரில் போயிருக்கலாம். கிராஃப் எடிட்டரில் போயிட்டோன்னா இப்போ நமக்கான மொத்தம் நம்ம 2 கீஃப்ரேம் வச்சதுனால மொத்தம் இப்போ நம்ம 2 ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம ஓரளவுக்கு கரெக்டாக நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோன்னா இப்போ நமக்கு ஒரு டீசெண்டான ஒரு அனிமேட் நமக்கு வரும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போய்க்கலாம். அதெல்லாம் இப்போ பார்த்தோன்னா நமக்கு ஒரு சாலிடான நமக்கு ஒரு நேச்சுரலான ஒரு அனிமேட் வந்திருக்கு. இப்போ பின்னாடி இருக்கிறது மாற்றலாம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு கரெக்டான ஸ்மூத்தான அனிமேட் வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைக்கலாம். இதை நம்ம மேலே கொண்டு போனோன்னா அதுக்கான வேல்யூ இன்னும் ஆட் ஆக தான் செய்யும். அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஃபைனலி நமக்கான எஃபெக்ட் கிடச்சிச்சு. இதோட ரிசல்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம்.